2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. நேர்களே வணக்கம். இது சாணக்கியா. நாடு முழுக்க ஒரே எதிர்பார்ப்பு, இந்தியா எப்போதான் தாக்குதல் நடத்த போகுது அப்படின்னு. மறுபக்கம் பாகிஸ்தானும் ஒரு பயத்தோட எதிர்பார்த்து இருக்காங்க. அவங்களுடைய சமீபத்திய பேச்சுக்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எப்போ வேணால் இந்தியா தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு ஒரு பயம் கலந்த ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம என்ன பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ட்டு காத்துட்டு இருக்காங்க. இரு தரப்புலையும் மேஜர் டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து நடந்து வரதை பார்க்க முடிகிறது. இந்தியா தரப்பில் பார்க்குறோம், நம்ம தொடர்ந்து நம்ம ட்ரூப்ஸை நம்ம எக்ஸசைசஸ் அப்படின்னு நிறையா விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பற்றின தகவல்களை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு மீடியாவுக்கு கவர்மெண்ட் சைடில் அட்வைசரி கொடுக்கப்பட்டுள்ளதால் நம்ம சைடில் என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம என்றைக்குமே சொன்னதில்லை, இம்முறையும் சொல்ல போவது இல்லை. இதில் சிசிஎஸ் மீட்டிங்கை பிரதமர் மோடி அவர்கள் கூட்டியிருக்கிறார். அதே போல் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இப்போது திரையில் பார்க்கலாம், பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதாவது நாளைக்கு சிசிஎஸ் மீட்டிங் நடக்க இருக்கிறது. அந்த சிசிஎஸ் மீட்டிங்கில் திரு அமித்ஷா அவர்கள், ராஜ்நாத் சிங் அவர்கள் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் இன்றைய மீட்டிங்கில் பார்த்தோன்னா திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் மட்டும் இருக்கிறார். அதே போல் NSA அஜித் தோவல் இருக்கிறார். முப்படை தளபதிகள் மற்றும் முப்படை தலைமை தளபதி CDS அனில் சௌஹான் இருக்கிறார். இந்த ஹை லெவல் டிஃபென்ஸ் மீட் ரொம்ப குரூஷியலாக பிரதமரின் வீடான அதிகாரப்பூர்வ வீடான 7 லோக் கல்யாண் மார்க்கில் நடந்து வருகிறது. ரொம்ப தீவிர ஆலோசனை, முக்கிய ஆலோசனை, அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிகிறது. இப்படி இங்கே போயிட்டு இருக்க அந்த பக்கத்தில் பார்க்குறோம், பாகிஸ்தான் ரொம்ப குரூஷியலான சில மூவ்ஸை மேற்கொண்டு வராங்க. அவங்களுடைய டிஃபென்ஸோடைய அசட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ரேடார்கள், முக்கியமான மிசைல்ஸ் அதெல்லாம் லொக்கேட் பண்ணிட்டு வரதா நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. அது பற்றின ஒட்டுமொத்த அப்டேட்ஸ், நம்ம சைடில் இருக்கக்கூடிய மேஜரான வெளியில் சொல்லக்கூடிய அப்டேட்ஸ், அந்த அப்டேட்ஸ் மட்டும் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். இது சாணக்கியாவின் எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்பிளைனர். ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது அட்டாக் இமினன்ட் அப்படின்ற விஷயம். இந்த இமினன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்நேரமும், இப்போது கூட, எப்போது வேண்டுமானால் அப்படின்னு ஏகப்பட்ட பொருட்கள் அந்த சென்ஸில் கொடுக்கக்கூடிய ஆங்கில வார்த்தை. ஈரான் இஸ்ரேல் பதற்றம் வந்த போதோ, இல்லை இஸ்ரேல் உங்களுக்கு லெபனான் மேலே அங்கே படையெடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட போதோ உலக லெவலில் எதிரொலித்த ஒரு முக்கியமான வார்த்தை இந்த இமினன்ட் அப்படின்ற வார்த்தை. ஸோ இந்த இமினன்ட் இந்தியாவுக்கும் இந்த இடத்துல முதல் முறையாக புரிந்திருக்குது இந்த ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி. நம்ம அந்த ஏர் ஸ்ட்ரைக் போன்ற விஷயங்கள்லாம் வேற, பட் இந்த இமினன்ட்ன்றது எப்போ வேணால் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு பதட்டத்தை சர்வதேச அளவில் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவோட அடுத்த மூவை பலரும் தீவிரமாக எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இது எங்கேருந்து வந்தது? மிலிட்ரி இன்கர்ஷன் பை இந்தியா இஸ் இமினன்ட் அப்படின்னு ராய்ட்டர்ஸ் ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காவாஜா ஆசிஃப் முகமது கொடுத்த பேட்டியில் அவர் புலம்பிய விதம், அவர் சொன்ன விதம், பயம், பீதி, பதற்றம் அப்படின்னு மொத்தமாக முகத்தில் தெரிஞ்சது அவருக்கு. ஸோ அந்த பேட்டியில் அவர் சொன்ன விஷயம் தான் மிலிட்ரி இன்கர்ஷன் பை இந்தியா இஸ் இமினன்ட் அப்படின்ற வார்த்தை. அவருடைய அந்த சென்ஸில் உருதுலையும் இங்கிலீஷ்லையும் கலந்து கொடுத்த பேட்டியில் அவர் அது ரொம்ப சொல்லியிருக்காரு. ரொம்ப பெரிய டேக்அவேவாக அது இருக்குது. ஏன்னா இந்தியா என்ன மூவ்மெண்ட் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம்னு யாருக்குமே தெரியுது. அட்டாக் இருக்க போதா பலரும் கேட்குறாங்க, நீங்கள் இப்படியே பெருசு காமிச்சிருக்காதீங்க, இந்தியாலாம் தாக்குதல் நடத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸை நீங்களும் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க, நமக்கும் கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா, த மூவ்ஸ் இந்தியா மேக்கிங் கரண்ட்லி ஆர் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு அட்டாக்கோ இது பண்ணுறோன்னா சும்மா இந்த படையை அங்கே அனுப்புகிறோம், அந்த படையை அனுப்புகிறோம், ட்ரெயினில் நிறையா போகுது, அது போன்ற விஷயங்கள்லாம் வீடியோஸாக லீக்கேஜ் பண்ணி வெறும் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் நம்ம அஹெடாக இருக்கோன்னு காமிக்கிறது மட்டும் இல்லை, அது பண்ணவே கூடாது. இன்ஃபேக்ட் நம்ம பின்னாடி திரைக்கு பின்னாடி தான் நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்ற விஷயங்களை இந்தியா செய்து வருகிறது. என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. ஒன்லி ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் கமாண்டர்ஸ் அண்ட் முக்கியமானவங்க மட்டும்தான் தெரியும். என்ன ஆப்ரேஷன்றது வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரசியோட இந்தியா சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்க, பாகிஸ்தானுடைய உளவுத்துறை இதை ஸ்மெல் பண்ணியிருக்கா அப்படின்னு அவருடைய அமைச்சருடைய பேச்சின் மூலம் நமக்கு தெரிகிறது. ஏன்னா அவங்க இதை ஒன்று உளவுத்துறை ஸ்மெல் பண்ணி கூட இப்படி ஒரு வார்த்தையை விட்டுருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவர்கள் அவங்க உள்நாட்டு பாலிடிக்ஸுக்காக இந்த சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அவங்க ஒரு நாட்டு ஒற்றுமையாக இருங்க, இந்தியா படையெடுக்க போகுது அப்படின்னு பயம் காட்டலாம். ஸோ இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த வார்த்தை, அவர்கள் விட்ட வார்த்தை சர்வதேச ஊடகத்தில் போய் இப்படி சும்மா சொல்லிட்டு வராங்க அப்படின்னா
அது கடைசியில் வந்து அவங்களுக்கு பாதகமாக முடியும் அப்படின்னாலும் சும்மா அப்படி சொல்ல முடியாது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு பேட்டியாக இந்த பேட்டி இருக்கு. சர்வதேச அளவில் பல செய்தி ஊடகங்களும் ராய்ட்டர்ஸோடைய இந்த பேட்டியை வச்சு அவங்களுடைய தலையங்கங்களை வைத்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்க மிலிட்ரி இன்கர்ஷன் பை இந்தியாஸ் இமினன்ட் அப்படின்னு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் காவாஜா முகமது ஆசிப் ராய்ட்டர்ஸுக்கு கொடுத்த பேட்டி ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அதில் இன்னும் சிக்னிஃபிகண்ட்டாக என்ன டீட்டெயிலாக சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராய்ட்டர்ஸ் பேட்டியில் we have reinforced our forces because it is something which is imminent now அப்படின்னு something imminent now அப்படின்னு அவர் சொல்கிறது எதை அப்படின்னா இந்தியாவுடைய மிலிட்ரி அட்டாக் அப்படிதான். So in that situation some strategic decisions have been taken. So these decisions have been taken அப்படின்ட்டு என்ன டிசிஷன் எடுத்துக்கோம், நாங்கள் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு எதுன்னு சொல்லாமல் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது நம்ம சில வீடியோஸ் வந்ததையும் நம்ம பார்த்துருப்போம். லாகூர்லேருந்தும் ராவல்பிண்டியிலிருந்தும் பல படைகள் வந்து அங்கங்கே மூவ்மெண்ட்ஸில் இருக்குது அப்படின்ட்டு வீடியோஸ் வந்து பார்க்குறோம். பலூச்சிஸ்தான் பகுதியிலேருந்து இந்த பக்கம் இந்தியா பார்டர் நோக்கி அவர்கள் கொண்டு வரதாகவும் சில வீடியோக்கள் வந்தது. சிந்தில் வந்து மக்கள் அதை தடுத்தார்கள். டிடிபி அண்ட் பலூச் லிபரேஷன் ஆர்மி வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் ராணுவத்தை தடுத்தார்கள் போன்ற விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். ஸோ அது எல்லாமே வந்து இதை வச்சு தான் வருது. அவர் வந்து இந்த விஷயத்தை அவருடைய ஆஃபீஸ்ல இருந்து இஸ்லாமாபாத் இருக்கக்கூடிய அவருடைய ஆஃபீஸ்ல இருந்து இந்த ராய்ட்டர்ஸ்க்கு இந்த பேட்டியை கொடுக்குறாரு. ஆசிஃப் ஆல்சோ செட் India's rhetoric was ramping up and that Pakistan's military had briefed the government on the possibility of an Indian attack. He did not go into further details on this reasons for thinking an incursion was imminent. இன்கர்ஷன் வந்து இமினன்ட் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இந்த இந்தியா தரப்பில் என்னென்ன செய்யப்பட்டு வருகிறது அப்படின்றது மிலிட்ரி கவர்மெண்ட்டுக்கு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஆட்சியே வந்து மிலிட்ரி தான் நடத்துன்றது வேற விஷயம். பட் ஆனால் அவங்க வந்து இந்த இடத்துல ஒரு டிப்ளமேட்டிக்கலாக பேசுகிறோன்றனால இந்த விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட அட்டாக் இமினன்ட் அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க. பாகிஸ்தான் சர்வதேச அளவில் நரேட்டிவை செட் பண்ணுறாங்க, இந்தியா எப்போ வேணால் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர்கள் அடுத்தடுத்து ஒரு மீட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூகேயோட ஃபாரின் மினிஸ்டர் கூட அவங்க பேசுகிறாங்க, கத்தாரோட ஃபாரின் மினிஸ்டரோட பேசுகிறாங்க, டர்க்கிலேருந்து அவர்களுக்கு வந்து ராணுவ உதவி வந்ததை நம்ம பார்க்குறோம். பிரிட்டனுடைய ராணுவ உதவியும் அங்கே வந்ததை பார்க்குறோம், இந்தியாவுக்கும் வந்ததை பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்க அமெரிக்காவுடைய இதெல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்க ஒரு பக்கம், அவங்க வந்து நிறைய டிப்ளமேட்டிக்கல் ஃப்ரண்ட்ல ரீச் பண்ணிருக்காங்க. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்கிட்டலாம் ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் அவங்களுக்கு சைனா மட்டும்தான் அவங்களுக்கு ஓப்பனாக இந்த விஷயத்தில் ஆதரவு மாதிரி வந்துட்டு இந்த எல்லை பிரச்சனைக்கு அவங்க வந்து சுமூகமாக போகணும், பதற்றம் வேணாம் அப்படின்ட்டு ரொம்ப நம்ம மேலே நல்லெண்ணத்தில் பேசுகிற மாதிரி சைனா வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கு. அப்படி இருக்க இது என்ன அடுத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரேடாஸ் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. ரேடாஸ் வந்து பாகிஸ்தான் ரொம்ப தீவிரமாக வந்து இம்முறை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கடந்த முறை வாங்கின அடி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாகிஸ்தான் மூவ்ஸ் ரேடார் சிஸ்டம்ஸ் டு த செயில்கோட் செக்டார் அப்படின்னு நமக்கு முதல் அப்டேட் கிடைத்திருக்கிறது. அதன்படி பார்த்தோன்னா TPS-77 மல்டி ரோல் ரேடார் அப்படின்றது வந்து அவங்க வந்து செயில்கோட் செக்டாரில் நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் செட்டப் ரேடார் சைட் அட் சோர் கண்டோன்மெண்ட், கரெக்டான இடத்துல தான் வச்சிருக்காங்க. சோர் திருடன் அப்படின்னு பேருக்கு பாருங்க, சோர் கண்டோன்மெண்ட்ல வச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா வந்து நிற்கிறது. இட் இஸ் 58 கிலோமீட்டர் ஃப்ரம் த இன்டர்நேஷனல் பார்டர். செல்கோட் செக்டாரில் ரேடார் சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. இது வந்து சோர் கண்டோன்மெண்ட் இன்டர்நேஷனல் பார்டர் அப்படின்னு நமக்கு 2 முக்கியமான அப்டேட் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அதன்படி மேப்பில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ் சோர் கண்டோன்மெண்ட் அப்படின்ற அந்த இடம் கரெக்டாக பார்த்தோம்னா இந்தியாவோட நம்ம ராஜஸ்தான் பார்டர் இங்கே இருக்குது. ஸோ ராஜஸ்தான் பார்டர்லேருந்து இங்கே போனோம் அப்படின்னா சோர் கண்டோன்மெண்ட் அந்த இடம் இங்கே வந்து நிற்கிறது. ஸோ இந்த சோர் கண்டோன்மெண்ட் விச் இஸ் 58 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த இன்டர்நேஷ்னல் பார்டர். நம்முடைய இந்திய எல்லை ராஜஸ்தானுக்கு இந்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சோர் கண்டோன்மெண்ட் இருக்கிறது. இந்த சோர் கண்டோன்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 58 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் தி இந்தியன் பார்டர், இன்டர்நேஷனல் பார்டர் இருக்குல்ல. இன்டர்நேஷனல் பார்டர்ன்றது அங்கீகரிக்கப்பட்ட இல்லை. எல்ஓசி மாதிரி நம்மளோட இடம் அந்த பக்கம் இருக்குல்ல, அது மாதிரி இல்லாமல் இன்டர்நேஷனல் பார்டர் வந்து இரு நாடும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். எல்ஓசியில் தான் அந்த இஷ்யூ இருக்குது, நம்மளோட இடத்த அவன் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். ஸோ அந்த இடம் இருக்கிற மாதிரி இங்கே ப்ராப்ளம் இல்லை. ஸோ 58 கிலோமீட்டர்ஸ் இன்டர்நேஷனல் பார்டர்லேருந்து இருக்கக்கூடிய சோர் கண்டோன்மெண்ட்டில் அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சிக்னிஃபிகன்ட் டெவலப்மெண்ட்டாக வந்து இருக்கிறது. அதே போல் செயில்கோட் எங்கே இருக்குது அப்படின்னா, செயில்கோட் அப்படின்றது லாகூரை ஒட்டி வரக்கூடிய செக்டார். ஸோ லாகூரை ஒட்டி வரக்கூடிய இந்த செக்டாரில் தான் அவர்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து அவங்க வந்து ரேடாஸை வச்சுருக்காங்க. இந்த ரேடாஸ் வச்சுருக்கிறதும் எதுக்கு அப்படின்னா, எஸ் இந்த ரேடாஸ் அவர்கள் வச்சிருப்பதும் எதுக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து ஒரு இது யோசிக்கிறாங்க. இதன் மூலம் வந்து இது மூலியமா இங்கிருந்து எந்த ஒரு விமானம் வந்தாலும் அவர்களுடைய ரேடாஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவர்கள் வந்து இந்த செயில்கோட் செக்டாரில் முக்கியமான ஒரு விஷயத்தை அவர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரேடாஸ் மூலியமா அவர்கள் என்ன கிடைக்குது அப்படின்றது ஒரு வேற விஷயம். நம்ம அதெல்லாம் மீறி வரக்கூடிய டெக்னாலஜி இருக்கான்னா இருக்கு, பட் ஆனால் அவர்கள் வைத்திருப்பது ஒரு முக்கியமான விஷயமாக வந்து நிற்கிறது. இதில் அடுத்ததான் முக்கியமான விஷயம் பார்க்க
வேண்டியது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் மூவ்ஸ் F-16 தன்னுடைய F-16 போர் விமானங்கள். அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு அந்த கோல்டு வார் இரா நடந்தபோது அவர்கள் கிஃப்ட் பண்ண முக்கியமான ஒரு அசெட்டா, ஒரு 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 விமானமா, ஒரு முக்கியமான ஒரு அசெட்டா வந்து பாகிஸ்தானுக்கு இருக்கிறது. என்னதான் அவங்களுக்கு JF-16ஓ இல்ல மத்த விஷயங்களோ இருந்தால் கூட, சைனா சில விஷயங்களை கொடுத்து சைனா கூட ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து சில விஷயங்கள் இருந்தால் கூட, F-16 அவர்களுக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயமா இருக்கு. 4th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டா அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிற அது வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான் தன்னுடைய half ஆஃப் F-16 ஜெட்ஸை வந்து பசினி ஏர்ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு முக்கியமான விஷயம் இருக்குது. அதற்கு முன்னாடி என்னன்னா, அக்கார்டிங் டு எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் கிட்ட 85 F-16 ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது. கரெக்டான கிளாரிட்டி இல்லை எத்தனை இருக்குது அப்படின்றது. அதாவது கொள்முதல் பண்ணப்பட்டதுன்ற நம்பரே மேக்ஸிமம் தெரியாது. ஒரு குத்துமதிப்பாக 75 to 80 ஆட், 75 to 85 ஆட்னு ஏதாவது சொல்லுவாங்க. வெளியில் கரெக்டான நம்பர் சொல்ல மாட்டாங்க. நம்மளும் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குன்றது நமக்கு அக்யூரேட்டாக நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். பட் முன்னாடி இருக்க நம்பர்ஸ் நமக்கு தெரியாது மேக்ஸிமம். அதாவது பாகிஸ்தான் கிட்ட எந்த கிளாரிட்டியும் இல்லை. இந்த கிளாரிட்டி மட்டும் இருக்க போகுது. ஸோ அவங்களும் வந்து இந்த கிளாரிட்டி எதுவும் இல்லை. பட் ஆனால் எஸ்டிமேஷன் படி 85. அந்த எஸ்டிமேஷன்றது கூட அவங்க கொள்முதல் நம்பரு, அது ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் வச்சு அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனாலும் கூட இப்போ சமீபத்தில் பார்க்குறோம், பாகிஸ்தான்னாலே ஒரு டுபாக்கூர் அப்படின்றது நமக்கு தெரியும். அதன் மூலமாக அவங்க ஏகப்பட்டமாக அவங்க வந்து எக்ஸசைஸ் அப்படின்ற பேரில் அங்கே போகும்போது அவர் பல இடத்துல விபத்துக்குள்ளாகுது F-16 விமானங்கள். நம்மளே ஒரு F-16 விமானத்தை நம்ம அவங்கள சுட்டு வீழ்த்தியிருக்கோம். நம்மளுடைய அபிநந்தன் அவர்கள் வந்து 2019 ஒரு பதற்றம் வரும்போது நம்ம வீழ்த்தினது F-16. உலகத்திலே முதல் முறையாக F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்திய முதல் நாடாக இந்தியா உருவெடுத்தது. நம்ம ஒரு மிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக் ரக விமானத்தின் மூலமாக போய் நம்ம அவங்கள சுட்டு வீழ்த்தினோம். ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த வேர்ல்டு அப்படி இருந்தது. ஸோ நம்மளே சுட்டு வீழ்த்திருக்கோம். அவங்க நிறைய ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கலாம். ஸோ எஸ்டிமேட்டட் நம்பர் 85 எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரியல. அதில் ஹாஃப் ஆஃப் F-16 அவங்க வந்து பசினி ஏர்ஃபீல்டுக்கு மாற்றிருக்காங்க. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் கிட்ட வந்து மொத்தம் 40 ஏர்பேஸ் இருக்குது. இந்த 40 ஏர்பேஸை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க. இதற்கு மாற்றினதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, மூவ் இஸ் சீன் ஆஸ் அ ஃபியர் ஆஃப் இந்தியாஸ் S-400. இந்த S-400 ட்ரையம்ப் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினோம். சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு டெக்னாலஜியோட இருக்கக்கூடியது அப்படின்னா, நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கின S-400. கடந்த முறை நம்ம கிட்ட 2019 இந்த பிரச்சனை வந்தபோது நம்ம கையில் அது இல்லை. அப்போதான் நம்ம ஆர்டர் கொடுக்கறத பற்றின ஒரு முக்கியமான ஸ்டேஜில் இருந்தோம். அப்படி இருக்க இப்போ நம்ம கையில் அது வந்துருச்சு. நம்ம சைனா பிரச்சனை வந்த போது கூட, நமக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்த போது கூட இது S-400 நம்ம கையில் இல்லை. அதற்கப்புறம் தான் வந்து 2022-23 நம்ம கையில் ரீச் ஆயிடுச்சு. 24 அப்போ நம்ம பார்த்துருப்போம். பல இடங்களில் ஒரு முக்கியமான டெப்ளாய்மெண்ட் ஆயிடுச்சுன்னே நமக்கு சொல்லப்பட்டது. அதாவது பாகிஸ்தான் சைனாவை நோக்கி பல இடங்கள் நம்ம டெப்ளாய் பண்ணிட்டோம் 2024 அப்படின்னு நமது சைடில், மிலிட்ரி சைடில் அப்பயே சொல்லப்பட்டிருந்தது. அப்படி இருக்க இந்தியாவுடைய S-400க்கு பயந்து தான் அவர்கள் வந்து போனதா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, S-400 நமக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி சொல்லப்பட்ட டேட்டாவின் படி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா வந்து தன்னுடைய 2 நெய்பரை கணக்கு பண்ணி தான் S-400 வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு 2 நெய்பர் ரொம்ப ரொம்ப நல்ல நெய்பர். நம்ம பக்கத்து வீடு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நமக்கு 2 பக்கத்து வீடு பார்த்தோம்னா பிரச்சனைக்குரிய பக்கத்து வீடு. ஒன்று சைனா, ஒன்று வந்து பாகிஸ்தான். இது சைனா கூட கிடையாது, திபெத் ஆட்டை போட்டு வச்சிருக்காங்க சைனா. சரி, ஓகே, இது வேற விஷயம். இது சைனா ஒரு இடம் இருக்கு, இது வந்து பாகிஸ்தான். இந்த ரெண்டுமே வந்து நமக்கு ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையா இருக்க, இந்தியா வந்து இந்த ரீஜியன்ல தான் எங்கேயோ வந்து S-400ஸையும் ரஃபேலையும் வச்சிருக்கதா சொல்றாங்க. சவுத்துலையும் ஒரு ரஃபேல் ஸ்டேஷன் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. பட் ஆனால் இந்த S-400 அப்படின்ற நம்ம சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸை வந்து இந்தியா வந்து தன்னுடைய நார்த் வெஸ்டர்ன், நார்த் ஈஸ்டர்ன் செக்டாரில் தான் பல இடங்களில் ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க. பேஸ் ஸ்டேஷன்ஸ் அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மூவபிள் விஷயம் தான். பட் இருந்தாலும் கூட ஸ்டேஷன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இடமா இருக்குது. இப்போ அம்பாலாவில் பார்த்தோம்னா, அம்பாலாவில் தான் நம்ம ரஃபேல் இருக்குன்றது ஊரறிஞ்ச விஷயம். இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் இருக்கக்கூடிய விஷயம். எதுவும் சீக்கிரட்டாக நான் இன்றைக்கி புதுசாக சொல்கிறேன், பதற்றத்துக்கு மத்தியில் தேச துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஓப்பனான விஷயம். அம்பாலாவில் ஸ்டேஷனில் ஒரு முக்கியமான விஷயமா அது இருக்கிறது ரஃபேல். அப்போ அது மாதிரி ஒரு முக்கியமான இதாக போய் இருக்க, இது வந்து பாகிஸ்தானுக்குரிய ஒரு பயம் வந்து ஏன் அப்படின்னா, ராஜஸ்தான்ல S-400 லொகேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சில தகவல்கள் இருப்பதா அவங்க நினைச்சு இந்த மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. நமக்கு தகவல்கள் படி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து இங்கே ஏகப்பட்ட இது இருக்கு, அவங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸ்லேருந்து அவர்கள் வந்து இங்கே வந்து அவர்கள் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதன்படி எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பஸ்னி ஏர்ஃபீல்டு. இந்த பஸ்னி ஏர்ஃபீல்டுக்கு தான் வந்து அவர்கள் வந்து இங்கே தான் அவங்க வந்து லொக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய இது படி பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் வந்து பதட்டத்தின் பேரில் இந்த மூவை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள்.
இங்கே தான் எங்கேயோ அவங்க வந்து மேப் பண்ணி வச்சுருக்காங்க, எந்த இடம் நமக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அப்படி இருக்க பஸ்னி ஏர்ஃபீல்டில் அவர்கள் வந்து லொக்கேட் பண்ணி வச்சுருக்க நமக்கு வந்து இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியுது, நம்மளுடைய S-400 அப்படின்றது அவர்களை வந்து ரேட்டில் பண்ணியிருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ S-400 அவர்களுக்கு பீதியை கிளப்பியிருக்கு. அவர்களுடைய போர் விமானங்களை நம்மளுடைய டார்கெட்ஸ்லேருந்து அவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்காக அவர்கள் மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஓகே, இது அப்படி இருக்க இன்னொரு முக்கியமான மூவும் நடந்தது. நோட்டாம் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டது பாகிஸ்தானால். நோட்டாம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நோட்டீஸ் டு ஏர்மேன். அதாவது இந்த இடத்துல ஃப்ளையிங் ஜோன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, நோட்டாம் வந்து இந்த இடத்துல பறக்காதீங்க, ஃப்ளைட்ஸ் வந்து ரன் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு முக்கியமான அறிவிப்பை விட்டாங்க. எஃபெக்டிவ் பிட்வீன் 28th to 30th ஏப்ரல் அப்படின்னு நேற்று இரவு ஒரு 8-9 மணி வாக்கில் இந்த அறிவிப்பு வந்தது. நைட்டு 11 மணிலிருந்து எங்களுடைய இந்த செக்டார்லாம் நீங்கள் வந்து எந்த ஒரு ஃப்ளைட்ஸும் போகக்கூடாது, நாங்கள் ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மீசையில் மண் ஓட்டது தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக பயத்தில் அவங்க பண்ணுற மூவுக்கு வந்து நாங்கள் வந்து ராணுவ பயிற்சி மேற்கொள்வதால் நீங்கள் எந்த ஒரு விமானத்திற்கும் அனுமதி இல்லை அப்படின்னு பதட்டத்தில் அவர்கள் போட்ட உத்தரவு. 30ஆம் தேதி வரைக்கும் பயந்து வச்சிருக்காங்க. இது கூட நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா 1-2 நாட்கள் எங்கள் மேலே தாக்குதலை இந்தியா தொடங்கும் அப்படின்னு அவருடைய ராணுவ அமைச்சர் சொன்ன பேட்டியை இது கூட பொருத்தி பாருங்க. இந்த டேட்ஸ் வந்து நிற்கிறது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா எங்க அப்படின்னா, மேக்கிங் சர்டன் ஏர் டிராஃபிக் ரூட்ஸ் பிட்வீன் லாகூர் அண்ட் இஸ்லாமாபாத் அன்ஆப்ரேஷனல். லாகூருக்கும் இஸ்லாமாபாத்திற்கும் இடையேயான செக்டாரில் தான் அவர்கள் வந்து இந்த நோட்டாம் இஷ்யூவை விட்டுருக்காங்க. நோட்டீஸ் டு ஏர்மேன், நோ ஃப்ளையிங் ஜோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த ஜோன். எந்த ஜோன் அப்படின்னா, இங்கே இருக்குது இஸ்லாமாபாத்திற்கும் லாகூருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த இடத்துக்குள்ளே தான் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு, ஃப்ளையிங் ஜோனும் இருக்கக்கூடாது அப்படின்னு, ஆப்ரேஷனல் ஃப்ளைட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராகவே பார்க்கலாம். அவர்கள் வந்து ரூட்ஸையும் வந்து கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த ரூட்ஸ் ஒவ்வொரு ரூட்ஸையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு, ஸோ இட்ஸ் அ காமன், இந்த இடத்துல நம்ம போகக்கூடாதுன்றது ஒரு கிளியரான இது. ஜென்ரலாக வந்து ஃப்ளைட்ஸ் வந்து இந்த ரூட்ஸ் தான் கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக இந்த ரூட்டு அப்படி தான் போவாங்க. ஸோ அப்படி இருக்க இந்த எந்த ரூட்ஸுமே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான நோட்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்தியா வந்து நம்ம வந்து ஒருவேளை நம்ம ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, வாருக்கு வாய்ப்பு இருக்கான ஜென்ரலாக கிடையாது. எல்லாருமே கேட்குறது வார் இருக்கான்னு. வாருக்கு இருக்கான கன்வென்ஷனல் வார்ஃபேர்ன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. ரத்தம் நம்ம சைட்லையும் சிந்தும், அவங்க சைட்லையும் சிந்தும், இழப்பு நமக்கும் இருக்கும். ஒன்றுமே கோட்டை கட்டாத அவன் வந்து தரமட்டத்துலேருந்து நம்ம மேலே கல் எறிஞ்சா நம்ம எல்லாம் கட்டி வச்சிருக்கோம் பெரிய சாம்ராஜ்யம் மாதிரி. அதில் நமக்கும் ஓட்ட விழும், பில்டிங்கில் சேதாரம் விழும். இழப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னா அவன் என்ன வேணால் பண்ணுவோம். நம்மகிட்ட நிறைய இருக்குது இழப்பதற்கு அப்படின்றப்போ நம்ம தான் சேஃப் கேமாக ஆடணும். நம்ம ஏதோ ஒரு சின்ன பையன் கூப்பிட்றான்ட்டு கிளம்பி போனோம்னா கிட்னி நமக்கு போயிருன்றனால ரொம்ப சேஃபாக இருக்கணும். அப்படி இருக்க நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரெசிஷன் டார்கெட்டட் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்றது நம்ம சைடில் இருக்குன்றது மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அப்படி இருக்க நம்ம எங்கே பண்ணுவோம்? இங்கே பொதுமக்கள் இருக்கிற இடம்லாம் போய் பண்ணுவோமான்னா மாட்டோம். நம்ம வந்து அவங்கள மாதிரி கோழை கிடையாது. அப்படி இருக்க நம்ம என்ன பண்ணுவோம்னா, கண்டிப்பாக எல்ஓசி சைடில் இங்கே இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல தான் பண்ணுவோம் அப்படின்னு உலக லெவலில் இந்தியா கிட்ட வந்து எல்லாரும் எதிர்பார்க்காது. இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் இருக்கும். நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முன்னாடி பண்ணியிருக்கோம், நம்ம ஏர் ஸ்ட்ரைக் முன்னாடி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டெரரிஸ்ட்டை நோக்கி தான் இருந்திருக்குன்றனால இம்முறையும் டெரரிஸ்ட்டை நோக்கி தான் இருக்குன்றது ஒரு தெரிஞ்ச விஷயம், பெர்செப்ஷன். அதற்கேற்ப தான் அந்த பீதியின் அடிப்படையில் தான் அவங்க வந்து இந்த இடத்த வந்து கரெக்டாக பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துலலாம் போய் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து கரெக்டாக அட்டாக் பண்ணுறதுக்கு லாஸ்ட் பாஸ்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம அங்கேயோ அட்டாக் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்க அவங்க வந்து இந்த சைடே வராதப்பா தம்பி, இந்த பக்கம்லாம் எதுவுமே வரக்கூடாது, நாங்கள் மிலிட்ரி எக்ஸைஸ் பண்ணுறோம் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த சைடையும் அவர்கள் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு முக்கியமான இடமா வந்து நிற்கிறது. இந்தியா வரவிடாமல் தடுப்பதற்காக இந்த இடத்துல ஃபுல்லாக அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இது இப்படி ஒரு முக்கியமான விஷயமா வந்து நிற்கிறது அப்படின்னா, சிசிஎஸ் மீட் நடக்க இருக்கிறது. சிசிஎஸ் மீட் வந்து இப்போ நம்ம பார்க்கணும், நம்ம முன்னாடி காமிச்சது போல பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் நடக்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 5 மணி 6 மணி வாக்கில் இந்த மீட்டிங் நடந்தது. இதில் வந்து முப்படை தலைமை தளபதி NSA அஜித் தோவல் உள்ளிட்டோர் மட்டுமே பங்கேற்றனர். இதை தொடர்ந்து நாளை காலையில் பார்க்குறோம் சிசிஎஸ் மீட்டிங் நடக்க இருக்கிறது. மத்திய அமைச்சரவைக்கு அடுத்ததாக மத்திய அமைச்சரவைக்கு, அதாவது பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம், அது வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய சிலர் மட்டுமே இருக்கக்கூடியது. பிரதமர் மோடி அவர்கள் ஹெட் பண்ணுவாங்க. ராஜ்நாத் சிங் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர், NSA அஜித் தோவல் மற்றும் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. முப்படை தலைமை தளபதி மட்டும் இருப்பார், முப்படை தளபதிகள் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மீட்டிங் வந்து நடக்கிறது. இதை தொடர்ந்து எக்கனாமிக் அஃபேர்ஸுக்கான கேபினெட் மீட்டிங்கும் நடக்குது. அதில் ஏதாவது பாகிஸ்தானுக்கு எதிராக ட்ரேடுக்கு மீதான ஒரு இது இருக்கும், ட்ரேடில் இன்னும் அவங்களை சோக் பண்ணுற மாதிரி இன்னும் நிறைய டாக்ஸேஷன் ஏதாவது போடலாம், இல்லை மொத்தமாக பிளாக்
பிளாக்கேட் பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸுக்கான கேபினட் கமிட்டி மீட்டிங்கும் நடக்கிறது. இதில் தான் ஒரு சிக்னிஃபிகன்ஸாக வந்து நிற்குது. சிசிஎஸ் கேபினட் மீட்டிங்கை தொடர்ந்து சிசிஎஸ் மீட்டிங் அதோட முடிஞ்சால் பரவாயில்ல, ஏன் அடுத்தடுத்து நடக்கிறது அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. கேபினட் மீட்டிங், அடுத்து சிசிஎஸ் மீட்டிங், அடுத்து வந்து எக்கனாமிக் அஃபேர்ஸ் மீட்டிங், அடுத்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸுக்கான மீட்டிங். பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் மீட்டிங்கிறது நம்ம லாஸ்ட் ரீசன்ட் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ரேராக தான் நடக்கக்கூடிய விஷயம். ஏதாவது ஒரு பெரிய போர் பிரகடனம்லாம் நடக்குமா அப்படின்னு சிலர்லாம் கேட்குறாங்க. பட் ஆனால் எதுவுமே கிளாரிட்டி இல்லை. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம் அப்படின்னா ஒன்று தான், நம்ம மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய விஷயம், நேரம் எடுக்கலாம், கால தாமதம் ஏற்படலாம், ஆனால் நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கிளியராக கனக்கச்சிதமாக நடக்கணும். இட் ஷுட் பி ப்ரிசைஸ், இட் ஷுட் பி சர்ஜிக்கல் அப்படின்னு கிளியராக சொல்கிறாங்க. த கவர்மெண்ட்ஸ் மூவ்ஸ் ஆர் மோர் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை மீண்டும் ரீஇட்டரேட் பண்ணுறோம். தொடர்ந்து என்ன நடக்குதுன்றதை சாணக்கியாவில் பார்த்துட்டே இருங்க. அப்டேட்ஸுடன், தேசப்பற்றுடன், சாணக்கியா. ஜெய்ஹிந்த்.